இன்றைக்கி சிக்கன் சாண்ட்விச் எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கோம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதோட 1 கிலோ சிக்கன் குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதோட சீஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுங்கிற அளவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதோட சில்லி சாஸ், சோயா சாஸ், பிரெட் இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் சூடானதுமே நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு அது கொஞ்ச நேரம் வேகணும். சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறனால அது எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததும் இது மாதிரி வரும். இந்த நேரத்தில் நம்ம சோயா சாஸ் சேர்த்த போகிறோம். ஒரு 4 மூடிக்கு சோயா சாஸு நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்தது சில்லி சாஸ் சேர்த்த போகிறோம். மூணு மூடி சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். அதோட உப்பு கொஞ்சமாக தான் போடணும். மற்ற சமையலில் போடுற மாதிரி உப்பு போடக்கூடாது. 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாலே போதுமானது. அதோட பெப்பர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம், தக்காளி, ஆனியன், கேபேஜ் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம போட்டிருக்க சாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலந்து விடணும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகும். குக் ஆனதும் மறுபடியும் கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்த போகிறோம். சேர்த்துட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. சீஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் சீஸ் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி எடுத்துக்கணும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்டரில் நம்ம வச்சு 2 மினிட்ஸில் பாருங்கள் ப்ரெட் டோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நம்ம டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.